சுரேஷ் உங்களுக்கு பிடிச்ச டூட்டி ஃபுட் நல்லா இருக்கும். குரு இது 5 ஸ்டார் ஹோட்டல். நீ பாட்டுக்கு முனியாண்டி ஹோட்டல் சாப்பிட மாதிரி கண்ணா பின்னா சாப்பிடாத, பில் ஏறிடும். நீங்க தகவலே இல்ல. இப்ப எங்க இருக்க? எப்படி இருக்க? யார் வந்தீங்க? யார பார்த்து என்னையா கேக்குற? உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க. ஓஹோ, உனக்கு ஏதோ புதுசா வசதி வந்திருக்கு போல இருக்கு. அதுதான் பாரியா, என்ன கைவிட்டினா 7 ஜென்மத்துக்கு அந்த பாவனை சும்மா விடாது. ஞாபகம் வச்சுக்கோ. இதோ பாருமா, வேற யாரோ நினைச்சு நீ தப்பா பேசுற. இல்லம்மா, அம்மா சத்தியமா சொல்றேன். நான் தேடிட்டு இருக்கிறார் இவர் தான். ஒரு பொம்பளை கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூட மறக்கலாம், தொட்டு பழகினால் மறக்கவே மாட்டான். ஏன் தம்பி? என்னக்கா இதை பத்தி உங்களுக்கு தெரியாது? இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன மாதிரி இன்னொரு இருக்காம போல இருக்கு. அதை நானே நினைச்சுக்கிட்டு நீங்க வாங்க, நீங்க வாங்க வாங்க. யோ, என்னையா நீ ஏமாத்திட்டு போற? நீ யாருன்னு நிரூபிக்கல. என் பேர் கங்கா இல்ல. இல்லம்மா, உனக்கு வேண்டிய உதவியை நான் செய்யறேன். என்ன உன் கூட பிறந்த அண்ணன் நினைச்சுட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேள். மறுபடியும் படி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? வெக்கமா இல்ல? என்னையா அத கேட்க நீ யாரு? உனக்கு தாலி கட்ட போற புருஷன்டே. இப்ப நான் உனக்கு பொண்டாட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது என்ன? இந்த மாதிரி பல்ட்டி அடிக்கிற ஆசாமி நம்பி கழுத்து நிறுத்துறது. உன் கழுத்து இழுத்து வச்சு தாலி கட்ட தெரியுமா? அந்த பொண்ணு மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியாதுன்னு சொன்னீங்க. இல்ல வந்து நானும் ராஜுவும் உயிருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும். ராஜு தெரியாத ரகசியங்கள் என்கிட்ட கிடையாது. ஆனா இந்த பொண்ணு விஷயத்தை மட்டும் அப்படியே அமுத்துட்டேன். இப்போ அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு கை ஓடல, காலு ஓடல, ஏதோ உளறிட்ட, மன்னிச்சிடுங்க. சரி சரி, ஒரு நல்ல நாளை பார்த்து உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். பெரியவங்க நீங்க சொல்றீங்க, அதனால சும்மா போறேன். இல்லனா இந்த ஆள் பண்ண காரியத்துக்கு மூஞ்சில கூட முடிச்சிருக்க மாட்டேன். நான் வரேன். குரு, என்ன குரு, நான் குளிக்க போற நேரத்துல செயினை தள்ளிட்டு வந்திருக்கிய, இது உனக்கு நல்லா இருக்கா? கொடுத்துரு. ரங்கா, இது என் கையில கிடைச்சி நல்லதா போச்சு. இந்த குடும்பத்துல வேற யார்ட்டு கிடைச்சிருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும். இனிமே இது என் கையில தான் இருக்கணும். குரு, உனக்கு நல்லா தெரியும் நான் ஜென்டில்மேன், டபகாஸ் பண்ண மாட்டேன். மரியாதையா கொடுத்துரு. இத பார், இந்த வீட்டுல நடத்துற நாடகத்தை பொறுக்க முடியாம தான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீ காதலிக்கிற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா கொடுத்து நடத்து. ஏய், இந்த அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. அந்த செயினை மரியாதையா நீயே கொடுக்க போறியா இல்ல நானே எடுத்துக்கிட்டேன்? அவ்வளவு சுலமா இதை நீ என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. உன்கிட்ட இருந்து என்ன, உங்க அப்பா கிட்ட இருந்து எடுப்பேன். ரங்கா, இத முடிஞ்சா எடு பாப்போம்.
சுரேஷ், இந்த செயின் எங்கிருந்து கிடைச்சது? தோட்டத்துல கிடந்தது மம்மி. மருதமலை முருகன் கோவில வச்சு பூஜை பண்ணி உங்க தாத்தா உனக்கு போட்டு விட்ட செயின். இது காணாம போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பல சோதனைகள் வந்தது. என்னங்க, காணாம போன செயின் கிடைச்சிருச்சு. எங்க கிடைச்சே லட்சுமி? தோட்டத்துல இருந்து சுரேஷ் எடுத்துட்டு வந்தான். என்ன லட்சுமி இது? 3 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன செயின் இப்ப எப்படி நம்ம தோட்டத்துக்கு வந்தது? டேய் சுரேஷ், தோட்டத்துல யாரா இருந்தாங்க? ரெங்காங்களும் ராஜாங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சம்திங் ராங். நில்லுங்க. இது யாருகிட்ட இருந்தது? உங்க 2 பேர்ல இது யார்கிட்ட இருந்ததுன்னு கேக்குறேன். உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல நான் போலீஸ் வரவழைக்கட்டுமா? என்கிட்ட இருந்தது. இல்ல, இருக்காது. நீ தப்பா சொல்ற. நான் தான் சொல்றேன், அது என்கிட்ட தான் இருந்தது. உனக்கு எப்படி கிடைச்சது? யாராவது கொடுத்தாங்களா? லட்சுமி, அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான். இன்னும் அவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு? நான் இம்மீடியட்டா போலீஸுக்கு போன் பண்ண போறேன். நில்லுங்க. ரங்கா கிட்ட இருந்தது உண்மைதான், ஆனா அதை கொடுத்து வச்சது நான் தான். ராஜு, நீ போய் சொல்ற. உன் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக பழிய உன் தலையில போட்டுக்கிற. இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க குடும்பத்தோட பீச்சுக்கு வந்திருந்தப்போ உங்களுக்கு தெரியாம உங்க குழந்தைகிட்ட இருந்து நகையை திருநது நான் தான். கரெக்ட். 3 வருஷத்துக்கு முந்தி இந்த செயின் பீச்ல தான் காணாம போச்சு. இதுல இருந்தே தெரியுதுல்ல திருட நான் தான்னு. யாரா இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். போலீஸுக்கு போன் பண்றீங்களா? எஸ். வேண்டாம் சார். ராஜு உங்களுக்கு எப்போதும் செஞ்ச ஒரே ஒரு குற்றத்துக்காக இப்போ நீங்க போலீஸுக்கு போன் பண்றீங்க. ஆனா உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உண்மையா உழைச்சிருக்காங்கிறத ஒரே ஒரு நிமிஷத்துல மறந்துட்டீங்களே சார். இது உண்மையான உழைப்பு இல்ல. இவன் வேற ஏதோ பெரிய பிளானோட தான் இங்க தங்கி இருந்திருக்கான். கேட்டியா குரு? உண்மைக்கும் நேர்மைக்கும் இந்த காலத்துல எவ்வளவு மதிப்பு இருக்குங்கிறது இப்போது புரிஞ்சுக்கிட்டியா? சார், ராஜு உங்க வீட்டுல சோத்துக்காக மாடா உழைச்சதை விட பீச்ல கத்தி எடுத்துக்கிட்டு சும்மா 4-5 ரவுண்ட் அடிச்சிருந்தான்னா ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருக்கலாம். அவன் ஒரு காலத்துல திருடனா இருந்தா, ஆனா இப்ப ரொம்ப மாறி இருக்கா. அவனை பத்தி சரியா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்களே. ரெங்கா சொல்றது நியாயம்தான். ராஜுவை மன்னிச்சு விட்டுடுங்க. ராஜு, கெட் அவுட். வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். ரங்கா, இப்போ சொல்றேன், சத்தியம் தான் ஜெயிக்கும். இவனை போய் நல்லவன் நினைச்சேன். இவ்வளவு பயங்கரமான ஆள்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவன் நல்ல ஆள் தான் சார். பயங்கரமான ஆள் இங்கே இருக்கு. என்ன சொல்ற நீ? அவுட் அவுட். ஹலோ ரங்காஹியா, வந்த காரியம் முடிய போது உடனே காரை அனுப்பு. புரியலையா? அவசர ரங்கான் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது நான் தான். இத்தனை நாளா நான் உங்க கிட்ட காட்ட அன்பு, சிநேகிதம், பாசம் எல்லாமே ஒரு நாடகம். நான் இந்த வீட்டுக்கு வந்தது குழந்தைய காப்பாத்துறதுக்காக இல்ல, குழந்தைய கடத்திட்டு போறதுக்காகத்தான். அசஞ்சிங்க உயிருக்கே ஆபத்து. குழந்தைய கடத்துறதுக்கு தடையா இருந்தவன் தான் ராஜு. அவ மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் குழந்தைய எப்பவோ கடத்திட்டு போயிருப்பேன். நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தேங்கிறது ராஜுவுக்கு தெரியும், அவ யாருங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்க கூடாதுன்னு எங்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்.
நான் ராஜுகிட்ட அடிச்சு அடிச்சு சொன்னேன், நன்றிக்கு இது காலமே இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க, அப்போ உன் கண்ணுக்கு முன்னாலேயே குழந்தைய கட்டுட்டு போறேன்னு சொன்னேன். பாவம் மக்கு புரியல, வெளியே போயிட்டா. இப்ப என் காரியத்தை முடிக்க போறேன். ஸ்டே வே யூ ஆர். குழந்தைய கட்டுட்டு போறது ரங்கா சொல்லி போலீஸ்க்கோ வேற யாருக்காவது தெரிஞ்சது, வாழ்நாள் பூரா உங்க குழந்தைய பார்க்கவே முடியாது. ஓ யூடியூப் ஆரிய பைசே. அட பாவி. உள்ள போ, போங்க. ஏய், எவனாவது கிட்ட வந்தீங்க உங்களை பந்தாடுவேன். போங்க. ஏய் படை, அவசர அடி யாருன்னு கேட்டேல்ல? வாங்க ராஜு, ரங்கா, மரியாதையா சொல்ற, குழந்தை உலகண்ட விடு. ஏய் ராஜு, நான் என்ன சொன்னேன்? நீ வீட்டை விட்டு வெளியே போன பிறகு உன் கண்ணுக்கு முன்னாலே குழந்தைய கட்டுட்டு போறேன்னு சொன்னேன். இப்ப கட்டுட்டு போயிட்டு இருக்க. இதுக்கு மேல ஏதாவது செய்ய நினைச்ச, எனக்கு உனக்கு ஆபத்து இல்ல, குழந்தை உயிருக்கு ஆபத்து. Go back. இந்த குழந்தைய கடத்துறதுக்காகத்தான் இத்தனை நாள் அந்த வீட்டுல வேஷம் போட்டுட்டு இருந்தேன். இப்ப வேலை முடிஞ்சு போச்சு, வேஷத்தை கழிச்சிட்டேன். அட பாவி, அந்த அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு கொண்டு வந்திருக்கே, அது பெரிய பாவம் இல்ல? பாவத்தை பார்த்தா பணத்தை பார்க்க முடியாதுமா. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறதா? நீ மனுஷனா? உன் மனசுல ஈவ இருக்க இல்ல? நீ இப்போ இந்த குழந்தை காட்ட இறக்கத்தை 20 வருஷத்துக்கு முன்னால எனக்கு யாராவது காட்டிருந்தாங்கன்னா, எங்க அக்காவை பிரிஞ்சு நான் வந்திருக்கவும் மாட்டேன், இந்த மாதிரி தொழில் நான் ஈடுபட்டிருக்கவும் மாட்டேன். உனக்கு ஒரு அக்கா இருக்காங்களா? காந்தி கிராமங்கிற ஊர்ல லட்சுமி ரங்கநாதன் சொன்ன தெரியாத ஆளுங்களே கிடையாது. அன்பு பாசத்துக்கு நாங்க தான் உதாரணமா இருந்தோம். ஒரு பணக்கார பையனோட பொறாமையால நான் திருட்டுப்பள்ளி சுமந்து எங்க அக்காவை பிரிஞ்சு ஆஷ்டமத்தில் சேர்க்கப்பட்டேன். படிச்ச பட்ட வாங்கின வேலைக்காக நாயா அலைஞ்சேன். அப்ப கூட நிறமேத்தா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஈவு இறக்கமில்லாத சமூகம் என்ன நல்லவனா வாழ விடல. அப்போதான் என்னுடைய நண்பன் எவ்வளைய மாத்தி விட்டா. இப்ப எதுக்காகவோ யாருக்காக கொள்கை மாற்ற விரும்பல. இதை நீ விரும்பி புத்திசாலித்தனமா கூட வாழ்ந்தா சரி, இல்ல நான் வேஸ்ட்.